கைட் பண்ணாங்க. இதனால் எனக்கு வந்து ஞாபகம் மனசில் அப்படியே பசுமரத்தாணி போல இருக்குது. இப்போ அந்த ஓல்டு பில்டிங் இருந்துச்சு அந்த காலத்தில். அப்போ வந்து நான் லாஸ்ட் கிளாஸில் இருப்பேன். செகண்ட் கிளாஸில் வந்து உட்காந்துருந்தாங்க. நான் கேட்ட ஆஃபீஸ் சிஸ்டரை பார்க்க வரப்ப இவங்க வந்து பிடிச்சி எழுதிட்டு இருந்தாங்க. மிஸ் நம்ம அப்போ ரொம்ப ஒல்லியாக ரொம்ப அழகாக இன்னைக்கு வந்து அவங்க மகள் ஜாய்ஸியை பார்த்தா இவங்களை பார்க்க வேணாம். இன்னைக்கு அந்த ஜாய்ஸி எப்படி இருக்குதோ அதே பார்த்தா என்ன 6 இயர்ஸ் முன்னாடி பார்க்குறப்ப இன்னைக்கு மட்டும் பார்த்தாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்பேட் பிடிச்ச மாதிரி இருக்காங்களே, கராராக இருக்காங்களே பார்க்கறதுக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது பயங்கரமாக ஜாலி டைப். இவங்க இருக்க இடம் வந்து ரொம்ப சந்தோஷமாக கலகலாம் எப்பயுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டா போதும், ஒரு ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டா போதும், ஃபஸ்ட்டாக தான் கடைக்கு கிளம்பிடுவாங்க பேக் எடுத்துக்கிட்டு. ஏன்னா மற்ற யாராச்சும் போய் வேறு அந்த கலர்ஸ் எடுத்துருவாங்க, டிசைன் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக தான் போய் முடிச்சு வேலை எடுத்துட்டா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அது போல் எந்த ஒர்க்குனாலும் சரி ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் அவங்களுக்கு. ஒரு ட்ரிப்புக்குள்ளே எங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மனசாவே வந்துச்சு, நோட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நோட்டு கேட்டு கேட்டு கொடுத்து அமைச்சு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா சகோதரிகளும் நான் வந்து மற்றவங்க சகோதரி போய் நான் பகிர்ந்துக்குவேன். எல்லா சமயத்தையும் எனக்கு வந்து ரொம்ப அவங்க நல்லா கைட் பண்ணுவாங்க, நல்லா ஆறுதல் சொல்லுவாங்க. எந்த துக்க நேரத்துலையும் வந்து நீங்கள் வந்து ஆண்டவர் மேலே பார்த்தவை வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சகோதரியை கூட எனக்கு ரொம்ப நல்லா கைட் பண்ணி ரொம்ப கூட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்போ அவங்க போல நினச்ச மனுஷனுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் அவங்களுடைய உடல்நிலையை கட்டி அவங்க வந்து விட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். பரிமளா மிஸ் பற்றிய சில நினைவலைகள். நான் இந்த ஸ்கூலில் 2003 ஜாயின் பண்ணேன். அப்போ நம்ம ஸ்கூல் லெவல் பிரைமரி லெவலில் தான் இருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 டீச்சர்ஸ் தான் இங்கே இருப்பாங்க. எல்லாமே ஏஜ்டு டீச்சர்ஸ் மோஸ்ட்லி. யாரும் யாரோடையும் அவ்வளோக்கா இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சந்தன மேரி மிஸ்ஸும் பரிமளா மிஸ்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. ஒரு 2 இயர்ஸில் பரிமளா மிஸ் என்னோட கோவர்க்கராக போட்டாங்க. அவங்க அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களே வந்து கைட் பண்ணுவாங்க. கோவர்க்கருக்கு என்ன தேவையோ ஹெல்ப் தேவையோ அவங்களே வந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அந்த வகையில் மிஸ்ஸை பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கேன். இதோட மட்டும் இல்லை, உங்களுக்கு எக்ஸாம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயம் வருமா இல்லை டீச்சருக்கு பயம் வருமா? யாருக்கு பயம் அதிகமாக இருக்கும்? டீச்சர்ஸ்க்கு. டீச்சர்ஸ்க்கா? ஆனால் எனக்கு வித்தியாசமாக எனக்கு தான் பயம் இருந்தது. ஏன்னா மிஸ்ஸு தான் என்னோட கோவர்க்கர். ஆஃப்டர் எக்ஸாம் பேப்பரை வந்து மாற்றி கரெக்ஷன் பண்ணணும். ஸோ என்னோட கிளாஸ் பேப்பர் மிஸ்ஸுக்கிட்டையும் மிஸ்ஸோட கிளாஸ் பேப்பர் என்கிட்டையும் வரும். என் ஸ்டூடெண்ட்ஸோட ஹேண்ட் ரைட்டிங் நார்மலாக இருக்கும், மிஸ்ஸோட கிளாஸ் ஹேண்ட் ரைட்டிங் 80% பக்காவாக இருக்கும். ஸோ கரெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கத்த ஆரம்பிச்சிருவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. என் கிளாஸ் பேப்பர் எப்படி இருக்குது, உன் கிளாஸ் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு. ஐயோ என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ஆஃபர்லி அப்படி போகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இப்படியே உங்கள் கிளாஸ் ஹேண்ட் ரைட்டிங் இருந்தால் நான் கண்டிப்பாக ஹெச்எம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஐயோ என்னடா மிஸ் இது வரைக்கும் நல்லா தானே இருக்கும், நான் கம்ப்ளைண்ட் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த இன்சிடென்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2008 இல்லை 2009 நினைக்கிறேன், ஸ்கூலில் டியூஷன் வைக்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸை யாரும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதே நம்ம கையில் இருக்க அந்த ஸ்ட்ரிக்ட்டு தான். இருந்தாலும் அடங்க மாட்டாங்க, இல்லைனாலும் அடங்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஸோ நானும் பரிமளா மிஸ்ஸும் டிசைட் பண்ணோம், இனிமேல் எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு. இங்கே ஒரு கிணறு இருக்குல்ல,
ஸ்க்ரீன் தான் வச்சுருப்பாங்க. எக்ஸாம் டைமில் ஹால் கண்டக்ட் பண்ணணும்னா ஸ்க்ரீன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு தடவை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் எல்லா எக்ஸாம்லாம் முடிஞ்சது ஸ்டூடெண்ட்ஸும் எழுதி முடிச்சிட்டாங்க. பேப்பர் நானும் மிஸ்ஸும் கலெக்ட் பண்ணிட்டோம் அந்த ஹாலில். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதின சந்தோஷத்தில் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, மிஸ்ஸும் நானும் பேசிகிட்டு இருந்தோம். என்ன வேற எதுவும் பேசலை, மிஸ் எப்படி மார்க் போடணுன்றதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கேட்டுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹாலே அப்படியே அமைதி ஆயிடுச்சு. ஐயோ என்ன ஹால் அப்படி அமைதி ஆயிடுச்சு, திரும்பி பார்த்தேன். அப்போதான் ஹெச்எம் நின்றுட்டு இருக்காங்க கையை பின்னாடி கட்டிட்டு. ஐயோ ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டோம். என்ன நடக்க போதும், மிஸ்டர் சிஸ்டர் திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா போய் மீட் பண்ணோம். we do explain பண்ணோம். என்ன சிஸ்டர் ஒன்றும் சொல்லலை, அனுப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி மிஸ் வந்து முன்னாடி எக்ஸ்ட்ரா நியூ கம்மரெல்லாம் எப்படி வந்து கைட் பண்ணாங்களோ அதை அவங்கள்ட்ட பார்த்து கற்றுக்கிட்டது தான். அதோட மட்டும் இல்லாமல் நல்லா என்ன பண்ணுவாங்க, அப்டேட்டடாக இருப்பாங்க எப்பயுமே. கரண்ட் இஷ்யூஸ்லாம் நல்லா தெரியும் மிஸ்ஸுக்கு. ஸோ ஐ வாண்ட் டு கன்க்ளூட் மை ஷேரிங். என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஆசிரியருக்கு ஓய்வுன்றது அவங்க ஏஜ்டாக ஆகிட்டாங்க அப்படின்றதுனாலையோ இல்லை உடல் நல குறைவுனாலேயோ கிடையாது. ஒரு ஆசிரியருக்கு ஒரு கற்றுக் கொடுத்த அந்த கல்வி எப்போ சிந்திக்கக்கூடியதாகவும் நல்ல ஒழுக்கத்தை போதிச்சிருக்கோம் அப்படின்ற திருப்தி மனசுல எப்போ ஏற்படுதோ அப்போதான் ஆசிரியர் பணிக்கு ஓய்வு கிடைக்கும். அதுவரை ஆசிரியர் பணிக்கு ஓய்வே இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இதோட என்னுடைய நினைவாலைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் தினமும் ஆசி கொடுக்கும் அதிசய பிறவி, விடியலில்லா வீட்டிலும் விடியல் தரும் சூரியன், ஏடு எடுக்கா கைகளிலும் படிப்பு வாசம் தரும் நந்தவனம், தாயின் அருமைக்கு பிறகு ஆசிரியரின் அருகாமையே அரவணைக்கும் ஆலயம். இத்தகைய சிறப்புமிக்க ஆசிரியர் பணியை 26 ஆண்டு காலம் நிறைவேற்றி விடைபெறப் போகும் என் அன்பு சக ஆசிரியருக்கு என் வாழ்த்துக்கள். உன் பணிவாழ்வில் முதல் வகுப்பு மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாடத்திலும், குறிப்பாக அறிவியல் பாடத்தை முழுமையாக கற்றுத் தேர்ந்திட உதவிய வேணிப்படி நீங்கள். எப்பொழுதும் சிரித்த முகத்துடனும் கனிவான பேச்சுடனும் மாணவர்களை சிறப்பாக வழிநடத்தி உன் சேவைக்கு எம் இதயம் கணித நன்றியை உரித்தாக்குகின்றோம். மாணவர்களிடம் மட்டுமல்ல, சக ஆசிரியர்களிடம் நட்புடனும் பாசத்துடனும் பழகி தேவையில் இருப்பவருக்கு காலமறிந்து உதவி செய்து தம்முடைய அனுபவத்தினால் அவர்களை சிறந்த முறையில் வழிநடத்தும் உன் தலைமை பண்புக்கு எம் பாராட்டுக்கள். அறிவின் திறவுகோலாம் அறிவியல் பாடத்தை மாணவர்களுக்கு எளிய முறையில் விளக்கி அவர்களை படிப்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக உருவாக்கிய உன் சீர்மிகு பணிக்கு எம் சிறப்பான வாழ்த்துக்கள். அனைவர்களும் அன்புடனும் பாசத்துடனும் பழகும் பாசக்கார தோழி, ஆலோசனையில் அன்னை, அரவணைப்பதில் தந்தை, வழிநடத்துவதில் தமக்கை, மகிழ்விப்பதில் தங்கை. உம்முடன் பணிபுரிந்த நாட்கள் எம் வாழ்வில் மறக்க முடியாத இனிமையான நாட்கள். என்றும் மறவேன் உன் இணைப்பிரியா நட்பை. இப்பணி வாழ்விலிருந்து பிரியா விடைபெறும் உமக்கு இறை
அவங்களுடைய அவங்களுடைய